ஓம் நமோ வெங்கடேஷாயா. குலதெய்வமான திருப்பதி பெருமாள் கோவை குட்டீசியா திருப்பதி வெங்கடாஜலபதி நகரில் எழுந்தருளி அனுகிரகம் பண்ணக்கூடியதான வரப்பிரசாதி. இன்றைய தினம் குருவாரம், வியாழக்கிழமை. எம்பெருமான் நிஜபாத சேவை நேத்திர சேவையில் ஸ்வேத வஸ்திரம் திருமேனியில் சாத்திண்டு சேவை சாதிக்கக்கூடியதான இந்த அழகுக்கு ஈடே இல்லை. திருமாறுள்ள மகாலட்சுமி தாயார் எழுந்தருள எம்பெருமான் கருகரன் இருக்கக்கூடியதான திருமேனி அழகோடு எம்பெருமானது நேத்திர சேவைக்கு காணக்கண் கோடி வேணும். பெருமாளுடைய அழகான கமல நேத்திரத்தை சேவிக்கக்கூடியதான ஒரு அற்புதமான ஒரு சேவை. பிரதி குருவாரம் நேத்திர சேவை, நிஜபாத சேவையில் பெருமாளை நாம் அனைவரும் அனுபவிக்கலாம். வருகின்ற 30, 31 பிப்ரவரி 1 ஆகிய 3 தினங்கள் பெருமாள் இங்கு எழுந்தருளி மகா சம்பிரோக்ஷனம் சொல்லக்கூடியதான கும்பாபிஷேகமான தினம், சம்வத்சர தினம், வருஷாபிஷேகம்னு சொல்கிறதுண்டு. பெருமாளுக்கு 30ஆம் தேதி காத்தால விசேஷ யாக யஜ்யங்கள்லாம் லோகக்ஷேமத்திற்காகவும் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. அதைத் தொடர்ந்து சதாஷ்டக கலசம்னு சொல்லி பெருமாளுக்கு 108 கலசாபிஷேகம் பண்ணிக்கிறார் எம்பெருமான். ஒரு 500 லிட்டர் பசும்பால்னால எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் நடந்து எம்பெருமான் புது வஸ்திரம் திருமேனியில் சாத்திண்டு சேவசாதி தருள்வார். வஜ்ரங்கி சாத்திக்கிறார், வைரமுடி கவச்சம் சாத்திண்டும் அருள்பாலிப்பார். 31 சாயந்திரம் விசேஷ புஷ்பாஞ்சலி மகோத்சவம். வண்ண வாசனை மலர்கள்னால எம்பெருமான் அர்ச்சகஸ்வாமி இருபுறமும் நின்று எம்பெருமானுக்கு புஷ்ப மழை பொழியக்கூடியதான ஒரு அற்புதமான வைபவம் 31 சாயந்திரம் 6 மணி அளவில் ஆரம்பம். 1ஆம் தேதி பெருமாள் மலர் கிரீடம் திருமேனி முழுக்க புஷ்ப அங்கி சாத்திண்டு காட்சி கொடுப்பார். பெருமாளை இந்த 3 தினங்களும் பெருமாளை வந்து சேவித்து அவனுடைய பரமானுகிரகத்திற்கு பாத்திரமாகும்படி பிரார்த்திக்கிறோம். யாருனாலும் இந்த வைபவத்தில் பங்கெடுத்துண்டு பெருமாளுடைய மகோத்சவத்தில் கலந்துக்கலாம். மகா கும்பாபிஷேகத்தில் கலந்துண்ட ஒரு பெரும் பாக்கியம் இந்த வருஷாபிஷேகத்தில் கலந்துக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்கிறது. பெருமாளவை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கோ. வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா.